ஹன்சிகா ஹீரோயின் என்றதும் ஓகே சொன்ன சிவகார்த்திகேயன். இப்போதெல்லாம் ஹீரோக்களை கவர்ந்த ஹீரோயின் கிடைத்து விட்டாலே அந்த நடிகர்களின் கால்ஷீட்டை வாங்குவது ரொம்ப ரொம்ப எளிதான விஷயமாகிவிட்டது. இது நமக்கே தெரிந்திருக்கும் போது சினிமாவை அக்கு வேற ஆணி வேறாக பிரித்து மேய்ந்திருக்கும் குஷ்புவுக்கு தெரியாதா என்ன? அதுவும் நடிகை தயாரிப்பாளர் என்பதை கடந்து அரசியலையும் ஒரு கை பார்த்து விட்டார். ஆக தற்பொழுது அனுபவத்தில் ஒரு பழுத்த பழமாகிவிட்டார் குஷ்பு. இந்த நிலையில் அரசியல் பயணத்துக்கு ஒரு தற்காலிக ஓய்வு கொடுத்திருக்கும் குஷ்பு கணவர் சுந்தர் சி இயக்கத்தில் அஜித்தை வைத்து ஒரு படத்தை தயாரிக்கும் முயற்சியில் இறங்கினார். ஆனால் அஜித் அதற்கு பிடி கொடுக்கவில்லை. அதனால் அடுத்த கட்ட முயற்சியாக வளர்ந்து வரும் ஹீரோக்களில் யாரை பிடிக்கலாம் என்று யோசித்து வந்தவரின் மனக்கண்ணில் சிவகார்த்திகேயனின் திருவுருவம் தோன்றியதாம். ஆனால் தற்போதைய நிலவரப்படி அவர் கை நிறைய படங்களை வைத்திருப்பவராயிற்றே, அவரை எப்படி பிடிப்பது என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்த குஷ்பு, அதான் நம்ம சின்ன குஷ்பு ஹன்சிகா இருக்கிறாதே என்று ஐடியா ஒர்க் அவுட் ஆன சந்தோஷத்தில் சொடக் போட்டு இருக்கிறார். அதையடுத்து ஹன்சிகாவை அழைத்து பேசிய போது சிவாவிடம் பேசி கால்ஷீட் வாங்கி தர வேண்டியது என் வேலை என்று சொல்லி சாயங்கால வேளையில் அவரை சந்தித்திருக்கிறார். ஹன்சிகா அதனை சந்திக்க வருகிறார் என்ற உற்சாகத்தில் நிரம்பி வழிந்து வரவேற்றுள்ளார் சிவகார்த்திகேயன். அப்பொழுது குஷ்பு தயாரிக்கும் படத்தில் நடிக்க வேண்டும் என்று சொன்ன போது இப்பொழுதுக்கு சாத்தியமில்லையே என்று இழுத்திருக்கிறார். அதையடுத்து அப்படின்னா அந்த படத்தில் எனக்கு ஜோடியாக நடிக்க வேற ஹீரோ யாரையாவது கேட்டு பார்க்கிறேன் என்று ஹன்சிகா சொன்னதும் இதை முதல்லயே சொல்லியிருக்க கூடாதா என்று தடுமாறி போன சிவா, எப்போ படப்பிடிப்புன்னு சொல்லுங்க, திரும்பவும் ஒரு மான் கராத்தே டான்ஸ் போடுவோம்னு சொல்லியிருக்காராம். ஆக ஹன்சிகா மூலம் குஷ்புவின் தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹன்சிகா மீண்டும் ஜோடி சேரும் ஒரு முயற்சி நடந்து இருக்கிறது. For more videos, subscribe our Trends channel.